இந்த வீடியோவில் நம்ம பயன்படுத்துகிற பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாக்ஸில் ஃப்ளோரிங் கார்டு என்ற பெயிண்டை யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு வந்து இந்த தரைக்கு வந்து அடிக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர் வாங்கிட்டுருக்கிறேன். வந்து இதோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 6215. இதோடைய பேஸ் பெயிண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபா போட்டிருக்காது ப்ரைஸ் வந்து. சரி வாங்க அதை எப்படி பயன்படுத்தலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், கலர்னா கலர்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக உங்களுக்கு காட்டுறேன். நண்பர்களே, ரூம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணியாச்சு. ஆனால் தரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ளோரிங் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரூமெல்லாம் க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா சோப் பவுடர் போட்டு க்ளீன் பண்ணிடணும். அது எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா சோப் பவுடர் போட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்ட பிறகு மறுநாள் வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கும் போதில் காஞ்சிட்ருக்கேன் தர. ஆனால் இருந்தாலும் டஸ்ட்டு இருந்துச்சுன்னா இது மாதிரி க்ளீனாக பெருக்கி வாரி வெளியே போட்டுட்டு பிறகு தான் நம்ம பெயிண்டிங் பண்ணணும். நண்பர்களே, இப்போ நான் வந்து பார்த்தோன்னா பெயிண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ஓப்பன் பண்ண பெயிண்ட் கலர் வந்து பார்த்தோன்னா கிரே கலரில் இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா தண்ணி எவ்வளோ வந்து மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 100 ml அல்லது 200 ml வரைக்கும் மிக்ஸ் பண்ணலாம். நான் வந்து குறைந்தபட்சமாக ஒரு 100 ml தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறேன் பெயிண்ட்டை வந்து. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்தோன்னா கலர் வந்து நம்மளுக்கு நல்லா கிளியராக கிடைக்கும். ஏன்னா பார்த்தோன்னா பெயிண்டில் வந்து பார்த்தோன்னா அதாவது பேஸ் பெயிண்டில் கலர் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வந்து அவங்க கம்ப்யூட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஷ்ஷாலேயோ இல்லை கையில் நல்லா க்ளீனாக என்ன பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. அப்போ தான் இப்போ நம்மளுக்கு தேவையான கலர் க்ளீனாக கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணால் கிரே கலர் சூப்பராக கிடைக்கும். எந்த பெயிண்ட் இருந்தாலும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், நான் வந்து இப்போ இந்த கிளே கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். தர ரொம்ப மோசமாக இருந்துச்சு. கலர் அடிச்சு பண்ணி எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். டைல்ஸ் ஓட்டின மாதிரி அழகாக நான் சைடெலாம் கட்டிங்லாம் போட்டு நல்லா நீட்டாக அடிச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு லுக்கு அழகாக இருக்கும். இந்த ஃப்ளோரிங் பெயிண்ட் வந்து பார்த்தோன்னா 3 விதமான கலர் இருக்குது. நண்பர்களே, ரூமுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சைடில் வந்து கட்டிங் போடுறீங்க. கட்டிங்லாம் போட்டு முடிச்சிட்ட பிறகு சென்டரில் வந்து நீங்கள் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், வேலை நீட்டாகவும் இருக்கும். டைல்ஸ் ஓட்டின மாதிரி சைடில் என்ன பண்ணுறீங்க, ஒரு உங்களுக்கு குறிப்பிட்ட அளவு எவ்வளோ அளவு தேவை அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் கட்டிங் போடுறீங்க. வால்ஸ்லேயும் கட்டிங் போடுறீங்க, தரையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கட்டிங் அழகாக போட்டுக்கிறீங்க. நீங்கள் இந்த கட்டிங் போடுறது பார்த்தீங்கன்னா டேப் ஓட்டிக்கலாம், அல்லது நூல் பிடிச்சி கூட ஒரு ராபின் புழு பவுடரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்டு கூட நீங்கள் அழகாக கட் பண்ணிக்கலாம். அப்படின்னா அப்படியே ப்ரெஷ் அளவு வச்சு கூட நீங்கள் அழகாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வசதி அது மாதிரி இது மாதிரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் அழகாக உட்காந்து ப்ரெஷ்லேயே அப்ளை பண்ணலாம், ரோலர்லேயும் அப்ளை பண்ணலாம், அல்லது ப்ரெஷ்ஷில் கூட நீங்கள் பெயிண்டிங் பண்ணலாம். ஆனால் ப்ரெஷ்ஷில் ஒரு முறை அடிச்சா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. டபுள் கோட் போட்ட மாதிரி ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த ரூமில் பாருங்கள் எவ்வளோ கரையாக இருக்குது. பெயிண்ட் அடிச்சோடனே எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ரூம் ஃபுல்லாகவே அடிச்சாச்சு, எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு கோடு தான் அப்ளை பண்ணியிருக்கு, இன்னொரு கோடு போட்டால் இன்னும் பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மீண்டும் சொல்கிறேன், இந்த கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நூல் பிடிச்சி கட்டிங் போட்டினா இன்னும் அழகாக நீட்டாக இருக்கும். அதை விட பெஸ்ட்டாக வரணும்னா நீங்கள் வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டேப் ஓட்டிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நண்பர்களே, இப்போ ரூம் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு கோடு தான் அப்ளை பண்ணியிருக்கு, இதிலே இவ்வளோ நீட்டாக கிடச்சிருக்கு நம்மளுக்கு ஃபினிஷிங்கு. இன்னொரு கோடு போட்டால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.